வணக்கம். நான் உங்கள் ஜோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸைஸ் 2.2ல செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, given the complex number z equal to 2 plus 3i, represent the complex number in argon diagram. ஆர்கன் டயக்ராமில் காம்ப்ளெக்ஸ் நம்பரை வரையணும். சரியா? இப்போ ஆர்கன் டயக்ராம்னா என்ன? XY பிளேனை தான். சரியா? நம்ம படிச்சிருப்போம்ல, x axis and y axis. இது x axis, இது என்னது y axis. ஸோ இந்த பிளேனை தான் xy பிளேன்னு சொல்லுவாங்க. இந்த பிளேஸை தான் xy பிளேன்னு சொல்லுவாங்க. இதில் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ப்ளேஸ் பண்ணி காட்டணும். ஓகேவா? ஸோ இது எக்ஸ்னா இது எக்ஸ் டேஷ், மேலே ஒய்னா கீழே ஒய் டேஷ். இப்போ இதில் மார்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன அப்படின்னா z equal to 2 plus 3i. அதில் அவங்க கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா இசட் ஐஇசட், இசட் ப்ளஸ் ஐஇசட். ஸோ இசட், இந்த இசட் அப்படியே பாயிண்டாக கன்வெர்ட் பண்ணலாம். சரியா? இசட் எப்படி பாயிண்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, ரியல் பார்ட் தான் எக்ஸ் வேல்யூ. இங்கே ரியல் பார்ட் யாருன்னா 2, கமா இமேஜினரி பார்ட்டோடைய வேல்யூ 3. ஸோ இதை 2,3 பாயிண்டாக கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ இசட்டை வந்து எப்படி மாறுது? இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 + 3i எப்படி மாறுதுன்னா 2,3 மாறுது. ரெண்டாவது கொஸ்டினில் கொடுத்துருக்க இசட்டை பாருங்கள், வேல்யூவை பாருங்கள், ஐஇசட். சரியா? ஸோ ஐஇசட், இப்போ ரெண்டாவது ஐஇசட்டுங்கிற பாயிண்ட் என்னன்னு பார்ப்போமா? இப்போ ஐஇசட் ஐ இன்ட்டு இசட் 2 + 3i. ஓகேவா? ஸோ இப்போ ஐயை உள்ளே கொண்டு வந்தால் என்ன ஆகும்னா 2i + 3i ஸ்கொயர்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ 2i + 3, இங்கே வரக்கூடிய i ஸ்கொயர்டுக்கு வேல்யூ என்ன அப்படின்னா -1. இப்போ இது எப்படி மாறும்னா -3, ஃபஸ்ட்டு -3 எழுதுகிறேன் ரியல் பார்ட், ப்ளஸ் 2y இமேஜினரி பார்ட். இப்போ இது அப்படியே பாயிண்டாக மாற்றினா இப்போ ஐஇசட் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி கன்வெர்ட் ஆகுது பாயிண்ட் அப்படின்னா ரியல் பார்ட் தட் இஸ் -3, கமா இமேஜினரி பார்ட் 2. ஐயை சாக்கூடாது, ஐ இல்லாதது தான் இமேஜினரி பார்ட். அப்போ 2, -3, 2. இதுதான் ஐஇசட். மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இசட் ப்ளஸ் ஐஇசட். ரெண்டையும் ஆட் பண்ணிடுவோமா? சரியா? இப்போ இசட் யார்? 2 + 3i. ஐஇசட் யார்? இந்த இருக்குது, இதுதான் ஐஇசட். இந்த ஐஇசட்டை நான் பாயிண்டாக மாற்றிருக்கேன் கீழே இந்த இடத்துல. அதுக்கு முன்னால் ஐஇசட்டோடைய வேல்யூ இருக்குது பாருங்கள், இதுதான் ஐஇசட். பாருங்கள். அப்போ அந்த ஐஇசட் இங்கே போட்டு ஆட் பண்ணிடுவோமா? -3 + 2i. ஓகேவா? இப்போ 2 - 3 ரியல் ஆட் பண்ணுவோம். 2 - 3 -1. தென் இமேஜினரி ஆட் பண்ணால் +5i. ஸோ இது அப்படியே பாயிண்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா -1,5. ரியல் பார்ட் -1, இமேஜினரி பார்ட் 5. ஸோ -1,5 மாறும். சரியா? அப்போ இசட் ப்ளஸ் ஐஇசட்டோட பாயிண்ட் இதுதான். சரியா? ஸோ இப்போ மூணையும் நம்ம XY பிளேனில் மார்க் பண்ணுவோம். ஸோ இப்போ XY பிளேனில் இது ஆர்ஜின், இது 1, இது 2, இது 3, இது 4, நெக்ஸ்ட்டு 5. நெகட்டிவ் சைடில் -1, -2, -3. தென் ஒய்யில் 1, 2, 3, 4, 5. கீழே -1, -2. ஸோ இப்போ பிளாட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இசட்டை பிளாட் பண்ணுவோமா? 2,3. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 3. ஸோ இந்த இடத்துல மார்க் ஆகும். இதுதான் இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2,3. இது ஆர்ஜின்லேருந்து ஜாயின் பண்ணிடலாமா? ஸோ ஆர்ஜின்லேருந்து இந்த பாயிண்ட் இருக்கக்கூடிய இடம் 2,3. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பிளேஸாக இருக்கக்கூடிய இடம் 2,3. செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஐஇசட் இந்த இருக்குது, -3,2. எக்ஸில் -3 இங்கே இருக்குது, ஒய்யில் 2. ஸோ இந்த இடத்துல பிளாட் ஆகும் அப்போ ஐஇசட் தட் இஸ் -3,2. ஸோ ஆர்ஜினையும் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாமா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்டு இசட் ப்ளஸ் ஐஇசட் -1,5. -1,5 -1 எக்ஸில் 5 வந்து ஒய்யில். அப்போ இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா?
-1, 5. இதான் z ப்ளஸ் iz. ஓகேவா? ஸோ ஆரிஜின்லேருந்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஸோ இதுதான் ஆர்கன் பிளேனில் மார்க் பண்ணுறது. சரியா? ஸோ இதுதான் ஆர்கன் டயக்ராம் ஆஃப் z, iz, z ப்ளஸ் iz. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்குன்னா z மைனஸ் iz, z மைனஸ் iz. இந்த மூணையும் xy பிளேனில் ட்ரா பண்ணணும். சரியா? அதுக்கு பேர் தான் ஆர்கன் டயக்ராம். இப்போ z என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 2 + 3i அதே தான். ஸோ z அப்படியே பாயிண்ட்டை கன்வெர்ட் பண்ணால் 2, 3ன்னு மாற்றிக்கலாம். ரியல் பார்ட் 2, இமேஜினரி பார்ட் 3. நெக்ஸ்ட் மைனஸ் iz. இப்போ மைனஸ் ஐஇஸ்னா மைனஸ் ஐ இன்ட்டு 2 + 3i. இப்போ மைனஸ் ஐயை உள்ளே கொண்டு வருவோமா? இப்போ -2i ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -2i. தென் அடுத்தது மைனஸ் ஐ இன்ட்டு +3i மல்டிப்ளை பண்ணால் -3i². ஸோ i² வேல்யூ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், -1. இப்போ -2i இன்ட்டு -2i -3 இன்ட்டு -1. அப்போ மல்டிப்ளை பண்ணால் -3யும் -1யும் மல்டிப்ளை பண்ணால் 3 -2i. இது அப்படியே பாயிண்டாக மாற்றினீங்க அப்படின்னா இதுதான் யார் அப்படின்னா -iz. ஸோ இந்த -iz அப்படியே பாயிண்டாக மாற்றினீங்கன்னா 3, -2 மாறும். ஓகேவா? இதுதான் -iz பாயிண்ட். தென் நெக்ஸ்ட் அடுத்தது மூணாவது z மைனஸ் iz. இப்போ z யார்? 2 + 3i. மைனஸ் iz மேலே இருக்கு பாருங்க, +3 -2i. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 + 3 5 ரியல் பார்ட்டு, இமேஜினரி பார்ட் +3i -2i. ஸோ +i. இது அப்படியே பாயிண்டாக மாற்றினீங்கன்னா 5, 1 மாறும். சரியா? ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ இது அப்படியே xy ஆக்சிஸில் வரையலாமா? ஸோ இது y, ஹரிசாண்டலாக ஒரு லைன் வரைஞ்சா அது x. ஸோ இதை பிளாட் பண்ணலாம். சரியா? ஸோ சென்டரில் இருக்குது ஆரிஜின். ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5. இந்த பக்கம் -1 நெகட்டிவ் சைடு, -2, -3. ஓகேவா? ஸோ கீழே -1, -2, -3, -4. ஓகேவா? ஸோ மேலே 1, 2, 3, 4, 5. ஸோ பிளாட் பண்ணிங்கன்னா அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது? 2, 3 z இருக்குது, அதோடைய பாயிண்ட் 2, 3. 2 இங்கே இருக்குது, 3 yயில் இருக்குது. ஸோ இதுதான் 2, 3 ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ ஆரிஜினையும் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் 3, 2 இந்த இருக்குது. ஸோ எக்ஸில் 3, ஒய்யில் -2. ஸோ இந்த இடத்துல பிளேஸ் ஆகும். இது 3, -2 செகண்ட் ஒன். சரி, -izன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆரிஜினையும் இதையும் ஜாயின் பண்ணிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் 5, 1. 5, 1. சரியா? எக்ஸில் 5, ஒய்யில் 1 இந்த இடத்துல வரும். 5, 1. இது யாருன்னா z மைனஸ் iz. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுவோம். இதுதான் ஆர்கன் டயக்ராம். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.